ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 30 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கக்கூடியதும் அது போக இன்பில்டாகவே பேஸ் ரேடியேட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னா, என்கிட்ட உள்ள பழைய ஹோம் தேட்டரில் உள்ள சேட்டலைட் ஸ்பீக்கரை வச்சும் அதோட பாக்ஸை வச்சுமே இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நான் மேக் பண்ணியிருக்கேன். இதை எப்படி மேக் பண்ணலான்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல என்கிட்ட உள்ள பழைய ஹோம் தேட்டரில் உள்ள சேட்டலைட் ஸ்பீக்கர் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்பீக்கரில் உள்ள ஸ்க்ரூஸை ஒவ்வொன்றா நான் கழட்டி எடுத்துக்கிறேன். கழட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் உள்ள வயரை டீசால்டரிங் பண்ணி அந்த ஸ்பீக்கரை மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இதில் 4 ohms 10 watts ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 4 சேட்டலைட் ஸ்பீக்கர் உள்ள ஸ்பீக்கரை நான் தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் உள்ள பேப்பரை பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு இருக்குது. அதை மொத்த நாப்பில் நான் ஒன்று விடாமல் கிழிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கிழிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த பேக் சைட் உள்ள பேனில் மட்டும் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 4 ஸ்பீக்கர் பாக்ஸ்லையும் பேக் சைடில் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாக்ஸோட ஒரு சைடில் இந்த மாதிரி ஸ்கொயராக மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடு வேண்டாம். இதே மாதிரி 4 பாக்ஸ்லையும் ஒன் சைடில் ஸ்கொயராக மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம இப்படி மார்க் பண்ணுறோன்னா, இந்த ஸ்கொயர் பண்ண மார்க்கை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீட்டாக மெஷினை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 பீஸையும் ஒன்றா ஒட்டிக்கிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த 2 பீஸையும் நம்ம ஒன்றா இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கிடலாம். இதுக்கு நம்ம ஃபெவிகால் எஸ்கேச் க்ளூவை யூஸ் பண்ணுறோம். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இது 2ஐயும் சேர்த்து நல்லா ஒட்டிக்கிடலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் பீஸையும் நல்லா ஒட்டிக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த 2க்கும் இடையில க்ளூ அப்ளை பண்ணி இது 4ஐயும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிடலாம். நம்ம ஒட்டினது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறதுக்காக நான் ஒரு 4 கிலோ வெயிட்டை மேலே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2 கேப்லையும் கிளிப்பை போட்டு நல்லா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு 8 ஹவருக்கு அப்புறம் இது எவ்வளோ நல்லா செட் ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எவ்வளோதான் அசைச்சாலும் இது நமக்கு கலண்டு விழவே விடாது. அதுக்கடுத்தது நடுவில் நம்ம இந்த மாதிரி ஸ்கொயராக மெஷினை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்விட்சையும் சாக்கெட்டையும் மாட்டுறக்கான ஹோல்ஸையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த 3ஐயும் தான் நம்ம அதில் மாட்ட போகிறோம். இது எந்தெந்த சுவிட்சு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் வயரிங் பண்ணும்போது சொல்கிறேன். இது சின்ன IR ரிமோட்டோட வரக்கூடிய ஒரு ப்ளூடூத் மீடியா பிளேயர். இது பக்கத்தில் உள்ள எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லையும் கிடைக்கும். இதுக்கு நம்ம 5 வோல்ட் DC இன்புட் கொடுக்கறதுக்காக வீடியோவில் காட்டுற மாதிரி ரெட் அண்ட் பிளாக் ஒயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ இன்புட்டுக்கான ஒயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் லெஃப்ட் கிரவுண்ட் ரைட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலரை யூஸ் பண்ணியிருப்பேன். இது ஏன் இந்த கலரை யூஸ் பண்ணுறேன்னா, இதே கலரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஆம்பிளிஃபையர் போர்ட்லையும் சால்ட்ரிங் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் FM ஆண்டனாக்கு ஒரு ப்ரௌன் ஒயரை சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். சால்ட்ரிங் பண்ணக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கரோட பாடியில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹோல்ஸில் இதை இந்த மாதிரி ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்பீக்கருக்கு நான் TPA 3110D2 அப்படிங்கிற கிளாஸ் D டைப் ஆம்பிளிஃபையர் போர்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் 2 சேனல்லையும் 15+15 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடியது. இதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு நமக்கு 12 வோல்ட் DC இன்புட் இருந்தால் போதும். இந்த போர்டை ஸ்பீக்கரோட பாடியில் 2 ஸ்க்ரூவை போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஓவர் டைட் பண்ணாமல் ஓரளவுக்கு அசையாமல் இருந்தாலே டைட் பண்ணிக்கிட்டால் போதும். மீடியா பிளேயர்லேருந்து வரக்கூடிய அக்ஸ் வயரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர் மாறாமல் லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு 12 வோல்ட் DC இன்புட் கொடுக்கறதுக்காக ரெட் அண்ட் பிளாக் ஒயரை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு L7805ங்கிற ஒரு 5 வோல்ட் DC வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான் தேவை. இது நம்மளுடைய மீடியா பிளேயருக்கு 12 வோல்ட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகும். இதில் நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி இன்புட் அண்ட் அவுட்புட் ஒயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட்ரிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபைபர் கிளாஸ் ஸ்லீவை போட்டு இன்சுலேட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு போகக்கூடிய 12 வோல்ட் இன்புட்டையும் ரெகுலேட்டர் ஐசிக்கு போகக்கூடிய 12 வோல்ட் இன்புட்டையும் பேரலாக சால்டரிங் பண்ணிக்கலாம். சால்டரிங் பண்ணதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெட் அண்ட் பிளாக் ஒயரை சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு சுவிட்சில் சால்டரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சால்டரிங் பண்ண ஜாயிண்ட்டை ஃபைபர் கிளாஸ் ஸ்லீவ் போட்டு இன்சுலேட் பண்ணிக்கலாம். அந்த 12 வோல்ட் இன்புட் ஒயரில் நெகட்டிவ் ஒயரை டேரெக்டாக ஸ்லைடிங் சுவிட்சோட சென்டர்லையும் பாசிட்டிவ் ஒயரை மெயின் சுவிட்சில் சால்டரிங் பண்ணிவிட்டு மெயின் சுவிட்சில் இருந்த ஒரு ஒயர் எடுத்து ஸ்லைடிங் சுவிட்சோட சென்டரில் சால்டரிங் பண்ணிக்கலாம். டிசி சுவிட்சோட ஒரு இன்புட்டை சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஸ்லைடிங் சுவிட்சோட ஒன் சைடில் சால்டரிங் பண்ணிக்கலாம். இது நமக்கு டைரக்ட் 12 வோல்ட் டிசி இன்புட்டாக இருக்கும். ஸ்லைடிங் சுவிட்சோட அடுத்த சைடில் நம்ம 12 வோல்ட் பேட்டரி பேக்கப் இன்புட்டை சால்டரிங் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக நம்ம ஸ்லைடிங் சுவிட்சை யூஸ் பண்ணி டைரக்ட் 12 வோல்ட் டிசிலையும் 12 வோல்ட் பேட்டரி பேக்கப்லையும் இந்த ஸ்பீக்கரை மாற்றி ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட ஸ்பீக்கர்ஸை ஒவ்வொன்றா இதில் ஸ்க்ரூவை போட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபிட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு 10 வாட் ஸ்பீக்கரையும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி சீரியஸில் கனெக்ட் பண்ணி ஒரே சேனலில் எடுத்துக்கிறேன். இது நமக்கு ஒரே சேனலில் 20 வாட் ஸ்பீக்கராக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அடுத்த 2 ஸ்பீக்கரை சால்டரிங் பண்ணி ஒரே சேனலில் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு 2 சேனல் கிடச்சிரும். அந்த 2 சேனலையும் ஆம்பிளிஃபையரோட லெஃப்ட் அண்ட் ரைட் அவுட்புட்டில் சால்டரிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கருக்கு நான் 12 வோல்ட் 2500 mAh பேட்டரி பேக்கப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி லைட் ப்ராஜெக்டில் இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்லைடிங் சுவிட்சில் இருந்து வர 12 வோல்ட் இன்புட் வயரை இந்த பேட்டரி பேக்கப்போட பிஎம்எஸில் நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக இன்னொரு ரெட் அண்ட் பிளாக் ஒயரை நான் அதிலேயே சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். பேட்டரியை சார்ஜிங் பண்ணுறதுக்காக இன்னொரு டிசி சாக்கெட்டை நான் ஸ்பீக்கர் பாடியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த டிசி சாக்கெட்டில் பேட்டரியோட சார்ஜிங் ஒயரை ஒரு டயோடை போட்டு சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னு போன வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன். சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக ஒரு ரெட் எல்இடியை 1K ரெசிஸ்டர் போட்டு சால்டரிங் பண்ணி அதை டிசி சாக்கெட்டோட பேரலாக சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்இடியோட வெளிச்சம் வெளியே தெரியணுங்கிறதுக்காக ஸ்பீக்கரோட பாடியில் ஒரு ஹோல்ஸை போட்டுக்கிறேன். நம்ம வயரிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஜாயின்ட்ஸையும் கண்டிப்பாக இன்சுலேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்டரியை டபுள் செட் டைப் போட்டு நான் ஒட்டியிருக்கேன். ரெகுலேட்டர் ஐசியை ஹாட் க்ளூ வச்சு மேலே நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்பீக்கரோட பேக் டோரை ரெடி பண்ண போகிறோம். பேக் டோருக்குனா என்கிட்ட உள்ள ஒரு பழைய MFT உட் பீஸை எடுத்துக்கிறேன். இதில் ஏற்கனவே ஒரு ஹோல் இருக்குது. ஆனால் நம்ம இதோட ஒரு பெரிய ஹோலை நம்ம போட வேண்டியது இருக்குது. 2 பக்கமும் அதே மாதிரி ஒரு ஹோலை நம்ம போடணும். இது எதுக்குன்னா பேஸ் ரேடியேட்டருக்காண்டி தான். இந்த 120 mm நம்ம ஹோலை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் பண்ண இடத்துல மிஷினை வச்சு நம்ம க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ் ரேடியேட்டர் பண்ணுறக்காண்டி இதே மாதிரி சப்வூஃபர் கோன் 2 நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. அதில் நம்ம அந்த சென்டரோட கோனை மட்டும் சுற்றியுள்ள ரப்பர் கிளியாத மாதிரி நீட்டாக கிழிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிழிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துகிட்டு அந்த ரப்பரில் உள்ள சென்டரில் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி காம்பஸ் வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த ரவுண்டை அந்த ரப்பர் ரவுண்டுக்கு சென்டரில் நம்ம டெம்பர் கிளாஸ்லாம் ஒட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த க்ளூவை வச்சு நீட்டாக ஒட்டி எடுத்துக்கலாம். நல்லா க்ளூவை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் மூடி பீஸ் எடுத்து அது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது ஆப்போசிட் சைடு திருப்பி அந்த ஆப்போசிட் சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதை சுற்றியும் நல்லா க்ளூவை வச்சு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பேஸ் ரேடியேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நான் 2 பேஸ் ரேடியேட்டர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற 2 பேஸ் ரேடியேட்டர்ஸையும் நம்ம ஏற்கனவே பேக் டோரில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அந்த க்ளூவை அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். நான் வீடியோவில் எந்த பொசிஷனில் வச்சு ஒட்டுறனோ அதே பொசிஷனில் 2 பேஸ் ரேடியேட்டர்ஸையும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். 2ஐயும் ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்க்கவே ரொம்ப பிளெயினாக இருக்குது. அதனால் இந்த 2 பிளாஸ்டிக் பீஸ்லையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னை பெயிண்டிங் பண்ணுறதுக்காக இதில் ஒரு ப்ரௌன் ஷீட்டை வச்சு ஃபுல்லாக ஒட்டிட்டு அந்த 2 ஒயிட் பீஸும் தெரிகிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நமக்கு பிளாக் அண்ட் க்ரீன் ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு பிளாக் ஸ்ப்ரே பெயிண்ட்டை அந்த பீஸ் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா க்ரீன் ஸ்ப்ரே பெயிண்ட்டை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணாமல் ஒரு அட்டையை வச்சு மறைச்சிக்கிட்டு அங்கங்கே விட்டு இருக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீன் பெயிண்ட்டை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு பழைய வேஸ்ட் கிளாத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வச்சு டச் பண்ணி எடுத்துக்கலாம். இது மூலமாக இதில் ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி உருவாகும். அதுக்கப்புறம் நான் லைட் க்ரீன் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு டச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னை கொடுக்கும். இந்த பெயிண்ட்டு காயிற கேப்பில் நம்ம பாக்ஸுக்கு ரெக்ஸின் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் கிளாத் பேட்டர்னில் ரெக்ஸினும்
அது போக SR 998 ஃபெவிகால் கம்மு வாங்கியிருக்கேன். ரெக்ஸின் ஒட்டுறதுக்கு முன்னாடி இதில் உள்ள ஸ்பீக்கரையும் மீடியா பிளேயரையும் நம்ம கழட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி கழட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபெவிகால் கம்மை அதில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கம்மை நல்லா ஊற்றி விட்டதுக்கப்புறம் ஒரு தகடை வச்சு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கிடலாம். இந்த கம்மு கொஞ்சம் சீக்கிரமே காயக்கூடியது, அதனால எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ நல்லா பரப்பி விட்டுக்கிட்டு அதுக்கு மேலே அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ரெக்ஸின் ஷீட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு சுத்தமான ஒயிட் கிளாத் எடுத்து ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கிடலாம். கார்னர்ஸ் எல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கிட்டு அது மேலேயும் ரெக்ஸினை தடவி நம்ம கீழே வாக்கில் மடித்து விட்டுக்கிடலாம். இதே மாதிரி 4 கார்னர்லேயும் நம்ம மடித்து விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி மடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுற்றி உள்ள சைடு ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸ்விட்சு அப்புறம் சாக்கெட் வரக்கூடிய இடத்துலலாம் நான் கரெக்டாக கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களாவே தெரியும், நல்லா நீட்டாக நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டினது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மீடியா பிளேயரை மாட்டுறதுக்காகவும் ஸ்பீக்கரை மாட்டுறதுக்காகவும் உள்ள ஹோல்ஸை ஒரு நைஃபை வச்சு நல்லா வெட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கலெக்ட ஸ்பீக்கரையும் மீடியா பிளேயரையும் திருப்பி ஃபிட் பண்ணிக்கிடலாம். நம்ம பெயிண்ட் அடித்தது நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பேப்பரை உரிச்சு எடுத்துக்கிடலாம். பாருங்களேன், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு டிஃப்ரெண்ட்டான நீட்டான ஒரு பேட்டர்ன் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ இது மேலேயே நம்ம ரெக்ஸின் ஒட்டி எடுத்துக்கிடலாம். ரெக்ஸின் ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த பேக் டோரில் ஒரு சின்ன வேலை மட்டும் பாக்கி இருக்குது. அது என்னதுன்னா, இந்த டோருக்கு உட்பக்கமாக சுற்றியும் சென்டர்லேயும் இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டை நம்ம ஒட்ட வேண்டியது இருக்கும். எதுக்குன்னா, இந்த சவுண்டு எந்த விதத்துலையும் வெளியே லீக் ஆகி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஷீட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நீட்டாக ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய பேக் டோர் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பேக் டோரை அதோட இடத்துல வச்சுட்டு பேக் டோர்லையும் பாடிலையும் சேர்ந்தாப்பில் 1 mm ட்ரில் பிட் வச்சு ஹோல்ஸை போட்டுட்டு எத்தனை ஹோல்ஸ் போடணுமோ அத்தனை ஹோல்ஸை சுற்றி போட்டுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணி எடுத்துக்கிடலாம். எல்லா பக்கமும் ஈவனாக டைட் ஆகிற மாதிரி நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு எடுத்துக்கிடலாம். ஸ்க்ரூவை ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸை அப்படியே தலைகீழாக திருப்பி இதுக்கு மேலே ஸ்டாண்டுக்காக ஒரு 4 ஒயிட் கலர் புஷ்ஷை வச்சுக்கிடலாம். இந்த புஷ் வைக்கிறதுனால நம்ம ஸ்பீக்கரை தரையில் வைக்கிறப்போ ஸ்பீக்கரோட பாடியில் எந்த ஒரு அழுக்கும் மண்ணும் படாமல் பார்த்துக்குறோம். நாலு புஷ்ஷையும் ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கரோட வேலை முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு ஸ்பீக்கரில் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்குது. இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் வச்சா நமக்கு கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு நான் என்கிட்ட ஒரு பழைய லெதர் பெல்ட்டை நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம ஹேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய மீதமான ரெக்ஸின் ஷீட்டை இந்த கம்மை போட்டு ரேப் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ஹேண்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஸ்பீக்கரோட டாப்பில் வச்சு ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு இந்த ஸ்பீக்கர் பாக்ஸோட வெயிட்டை தாங்கக்கூடிய ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஹேண்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்பீக்கரோட மெட்டலை பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் பிளாக்காக இருக்குது, மற்ற 3மே பெயிண்ட் போயிருக்கு. அதனால் இந்த மற்ற 3யுமே நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4மே ஒன்று போல் நல்லா நீட்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்பீக்கரோட வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சு. இப்போ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். உள்ளது டைரக்ட் டிசி போர்ட்டு, மேலே உள்ளது சார்ஜிங் போர்ட்டு. இப்போ கீழே டைரக்ட் டிசி இன்புட்டுக்காக நான் 12 வோல்ட் டிசி அடாப்டரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லைடிங் சுவிட்சை டைரக்ட் டிசி இன்புட்டுக்கு மாற்றிக்கிடலாம். நான் இதில் 12 வோல்ட் 3 amp அடாப்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்பீக்கரோட மெயின் சுவிட்சை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். The Bluetooth device is ready to pair. இப்போ நம்ம மொபைலை இந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் ஒரு மியூசிக்கை போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஹெட்செட் சவுண்டு வச்சாலுமே எந்த ஒரு இரைச்சலுமே இல்லாமல் சவுண்டு ரொம்பவே கிளியராக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பேஸ் ரேடியேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட சவுண்ட் எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் ரேடியேட்டர்ஸ் நல்லா ஜம்ப் பண்ணும். இதில் எதுக்கு அந்த மாதிரி ஜம்ப் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ரப்பர் ரிங்கு வந்து ரப்பர் பேஸ்டு கிடையாது, அது ஒரு ஃபோம் பேஸ்டு ரிங்கு. ரப்பர்னா தான் அந்த ஜம்பிங் நல்லாயிருக்கும். அப்போ இந்த பேஸ் ரேடியேட்டர் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஒரு டீசெண்டான லெவல் பேஸ் எஃபெக்டையும் ஒரு லேசான ஒரு ஜம்பிங்கையும் கொடுக்கு. இந்த வீடியோவில் அது தெளிவாக தெரியுதான்னு தெரில, ஆனால் எனக்கு நேரில் பார்க்கும்போது லேசான வைப்ரேஷன் அதில் இருக்குது. நம்மளுடைய பேஸ் ரேடியேட்டர் அதோட வேலையை ஓரளவு பார்க்குது. இப்போ நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு பேட்டரியை சார்ஜிங் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக சார்ஜிங் போர்ட்டில் அதே 12 வோல்ட் சப்ளை நம்ம கொடுத்தோன்னா நமக்கு சார்ஜிங் எல்இடி எரியுதை நீங்கள் பார்க்கலாம். அடாப்டரை உருவிட்டு நம்ம இப்போ ஸ்லைடிங் சுவிட்சை பேட்டரி மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம மெயின் சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம். The Bluetooth device is ready to pair. கன்டினியூஸாக ரன்னும்போது நம்ம டைரக்ட் டிசி இன்புட்டையும் எங்கேயாவது கேரி பண்ணி போய் யூஸ் பண்ணும்போது நம்ம பேட்டரி பேக்கப் பவரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீடியா பிளேயரோட கொடுக்கக்கூடிய ஐஆர் ரிமோட்லேயே நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. வால்யூம் ரைஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்புறம் இதிலே நம்ம சாங்கும் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த ரிமோட்டை வச்சு தான் யூடியூப்பில் உள்ள வீடியோவில் சாங் மாறுது. அதுபோல் இதே வச்சு நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே இதோட சவுண்ட் அவுட்புட்டு ரொம்பவே அருமையாக இருக்குது. நான் இந்த அளவுக்கு சவுண்டு இதில் எதிர்பார்க்கல. இதில் டோட்டலாக ஒரு 30 வாட்ஸ் அவுட்புட் வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நம்மளோட ஸ்பீக்கர் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான கேஜெட் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.